ஒரு விஷயம் சொல்றேன், நம்புவீங்களா? நீங்க நேத்து தான் வாங்குன லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அது இன்னைக்கு அவுட் ஆஃப் டேட். ஆமா, டெக்னாலஜி உலகம் இப்போ ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. நாம ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த டூல்ஸ் எல்லாமே இப்போ காணாம போற நிலைமையில இருக்கு. வாங்க, இந்த வேகமான மாற்றத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் அது ஏற்கனவே அவுடேட்டட் ஆயிடுச்சா? நீங்க யோசிக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஏஐ ஒரு புது டூலை உருவாக்கிடும். சோ பதில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஆமான்னு தான் இருக்கணும். விஷயமே இதுதான். நம்ம டூல்ஸ் எல்லாமே காலாவதி ஆயிடுச்சு. ஆமாங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் ஒரு காலத்துல அது ஒரு பெரிய புரட்சியா இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் மியூசியம்ல வைக்கிற பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சேஞ்சோட ஸ்பீட பாருங்களேன். நேத்து வரைக்கும் ஏதாவது தகவல் வேணும்னா உடனே கூகுள் பண்ணுவோம். ஒரு போட்டோவை எடிட் பண்ண போட்டோஷாப்க்கு காசு கொடுப்போம். வீடியோ எடிட்டிங்னா மணிக்கணக்கில் டைம் எடுக்கும். ஆனா இன்னைக்கு ஏஐயே நமக்கு நேரடியா பதில சொல்லுது. பயங்கர பவர்ஃபுல்லான டிசைன் டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. எடிட்டிங் வேலையெல்லாம் 10 மடங்கு வேகமா நடக்குது. இது சும்மா ஒரு மாற்றம் இல்ல, இது ஒரு புரட்சி. சரி, அந்த புது ஆலை இப்போ வந்துருச்சு. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற டூல்ஸ் என்ன, புது ட்ரெண்ட்ஸ் என்ன? வாங்க ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா நீங்க யூஸ் பண்ற ஏஐ கூட ஏற்கனவே அவுடேட்டட் தான். நாம எல்லாரும் சாட் ஜிபிடி பத்தி பேசிட்டு இருக்கும்போதே கிளாட் 3 மாதிரி இன்னும் ஸ்மார்ட்டான பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. டெக்னாலஜி ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்கிறதில்ல பாருங்க. இன்டர்நெட்ல சில இடங்கள்ல யாருக்கும் தெரியாத சில சீக்ரெட் வெப்பன்ஸ் மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பர்ப்ளெக்சிட்டி ஏஐன்னு ஒன்னு இருக்கு. அது கூகுள் மாதிரி வெறும் லிங்க்ஸ் மட்டும் காட்டாது. அதுவே தகவலை எல்லாம் தொகுத்து நேரடியா உங்களுக்கு பதில கொடுத்துரும். இது யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மத்தவங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்கலாம். அப்போ டிசைனர்ஸ், ரைட்டர்ஸ் மாதிரி கிரியேட்டிவ் வேலை பார்க்கறவங்களோட நிலைமை என்ன? அவங்க வேலைக்கு ஆபத்தா? மிட்ஜர்னி மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா 2 வார்த்தை சொன்னா போதும், அசந்து போற அளவுக்கு படங்களை உருவாக்கிடுது. இது கிரியேட்டிவிட்டினா என்னங்கிறதே மாத்தி எழுத போகுதுன்னு தோணுது. யோசிச்சு பாருங்க, உங்க வேலை எவ்ளோ வேகமா முடியும்னு. பல நாள் எடுக்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் வேலையை இப்ப சில மணி நேரத்துல முடிச்சிடலாம். டிஸ்கிரிப்ட் மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒரு டெக்ஸ்ட் எடிட் பண்ற மாதிரி ஈஸியா வீடியோவை எடிட் பண்ணலாம். இது உங்க வேலை நேரத்தை மட்டும் மாத்தாது, உங்க வாழ்க்கையே மாத்தும். பண ரீதியாகவும் இது ஒரு பெரிய மாற்றம். யோசிங்க, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குற அடோபி போட்டோஷாப் செய்யற நிறைய வேலைய இப்போ போட்டோபிய மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் டூல் செஞ்சிடுது. இப்போ திறமை இருந்தா போதும், யாரு வேணாலும் சாதிக்கலாம், இல்லையா? ஒரு நிமிஷம் இந்த கேள்வியோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. இது கூகுளோட முடிவா? இத்தனை வருஷமா இன்டர்நெட்டோட ராஜாவா இருந்த ஒரு சாம்ராஜ்யம் ஏஐங்கிற ஒரு புது சக்தியால சரியா போகுதா? இதுதான் இப்போ டெக் உலகத்துல எல்லாரும் கேக்குற மிகப்பெரிய கேள்வி. ஓகே, ஃபியூச்சர் ரொம்ப வேகமா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த புயலோட தாக்கம் என்ன? இது பர்சனலா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப பார்க்கலாம். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ரொம்ப கம்மி செலவுல, இல்லனா செலவே இல்லாம நம்ப முடியாத ஒரு பவர் இப்போ உங்க கையில இருக்கு. உங்க கற்பனைக்கு இனி டெக்னாலஜி ஒரு தடையே கிடையாது. ஆனா ஒரு வார்னிங், இந்த புது அலையில நீந்த கத்துக்கோங்க, இல்லனா ரொம்ப பின்தங்கிடுவீங்க. சாய்ஸ் உங்க கையில தான். டூல்ஸ் இப்போ உங்க முன்னாடி குவிஞ்சு கிடக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு சக்தி உங்க கையில இருக்கு. உண்மையான கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? உங்க பதில்தான் உங்க ஃபியூச்சரை எழ போகுது. யோசிங்க.